ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஆன்மீகம்னா என்ன, நான் அதை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இல்லை நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும், பெரும்பாலான பேருக்கு ஆன்மீகம்னா என்னென்னா, முக்தி அடையிறதுக்கான ஒரு வழி, பிறவாநிலைக்கான ஒரு வழி, சாகாமல் இருக்கிறதுக்கான வழி, ஒளி உடலுக்கான வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்னென்னா, அது எல்லாமே டெஸ்டினேஷன், போய் சேர வேண்டிய இடம். ஆனால் அந்த போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதை இருக்குல்ல, அந்த பாதையை பற்றி நம்ம பேசணுமா இல்லையா? ஆனால் அந்த பாதையை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டேன்றாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த ஓப்பன் ஹார்ட் கான்வர்சேஷனில் நான் வந்து அதை உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நான் இந்த ஆன்மீகத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆன்மீகம் அப்படின்றது உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். ஓகே, இந்த யுத்தம் எதுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட ஈகோக்கும் உங்களோட இன்ட்யூஷனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். ஒரு சமயத்தில் ஈகோ அதிகமாக இருக்கும், இன்னொரு சமயத்தில் இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கும், வேற ஒரு சமயத்தில் ஈகோ அதிகமாக இருக்கும், இன்னொரு சமயத்தில் இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஈகோ இன்ட்யூஷனும் போடக்கூடிய சண்டை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வளர்ந்துக்கிட்டே போய் நீங்கள் உங்களோட உடம்பு நல்லா வளரும், உங்களோட இன்ட்யூஷன் பயங்கரமாக வளரும். அந்த இன்ட்யூஷனை வந்து நீங்கள் உங்களோட ஈகோவை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈகோனா அதை நான் தப்பு அப்படின்னு சொல்லலை, ஏன்னா இங்கே ஈகோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எந்த மாதிரியான ஈகோ இருக்குன்ற அந்த கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். என்னென்னா, இப்போது முருகர் வந்து சூரவத்மனை போட்டு தள்ளுறாரு. ஓகேவா? இப்போது சூரவத்மனை போட்டு தள்ளணுன்றது ஈகோ தானே. அப்போ அந்த ஈகோ தப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த ஈகோ தப்பு அப்படின்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற எவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஈகோ மட்டும்தான் தப்பு. எந்த ஈகோ நல்லது? நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த ஈகோ தான் கரெக்ட். இந்த ஈகோ உனக்கு இருக்கட்டும். இந்த ஈகோவில் எந்த வித தப்பும் கிடையாது. யார் சொன்னாலும் இந்த ஈகோவை அழிச்சிடாதீங்க. ஓகே, இந்த இடத்துல இந்த நொடியில் இதுதான் என்னோட மைண்ட் செட். ஓகே, ஃப்யூச்சரில் மாறலாம். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, ஈகோ தப்பு கிடையாது. எந்த ஈகோ தப்பு அப்படின்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற எவனுமே நல்லா இருக்கக்கூடாது, காசு சுரண்டது மட்டும்தான் என்னோட ஏமாக இருக்கணும், மக்களை ஏமாத்துறது மட்டும்தான் என்னோட ஏமாக இருக்கணும், வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் சொல்லணும், வேற எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு நான் வச்சுருந்தா அதுதான் தப்பு. அதை தாண்டி எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்ற ஈகோ ரொம்ப 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 நல்லது. ஓகேவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஈகோ இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ என்ன சொல்லுது? நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லுதா? இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்னு உங்கள் ஈகோ கேட்குதா? இதை வச்சு தான் உங்கள் ஈகோவை நீங்கள் எப்படி மாற்றணும், இல்லை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். இதை விட்டுட்டு ஈகோவே வேணாம் அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த பாயிண்ட்டை நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டேன். ஃப்யூச்சரில் மேபி மாறலாம், பட் இன்னைக்கு நோ, நெவர். அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈகோ தப்பு கிடையாது. ஓகே, ஈகோ இருக்கணும். ஏன்னா ஈகோ இல்லைனா இங்கே அத்தனை பேரும் உங்களை ஏமாற்ற தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட போய் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஈகோ கண்டிப்பாக வேணும். ஓகேவா? ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவனை வேணாலும் ஏமாற்றுவான். இதுதான் ரியாலிட்டி. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா சாப்டர் க்ளோஸ், அவ்வளோதான். சொல்கிறதுக்கு வேற என்ன இருக்குது? எல்லாமே முடிஞ்சிடும். நான் எல்லாத்தையும் இழந்திருக்கேன். ஓகேவா? எல்லாருக்கிட்டையும் கருணையாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன். கொஞ்ச நஞ்சம் கிடையாது. நீங்கள் அதை பட்டு தான் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட். ஆனால் ஒரு அனுபவப்பட்டவன் சொல்கிறேன், முடிஞ்சால் கேளுங்க, இல்லைன்னா ஷுவர் கோ ஹெட் அண்ட் ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் வாழ்க்கை கொடுக்குற பாடம் மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, யார் வேணாலும் என்ன வேணால் சொல்லட்டுமே, கடவுளே இறங்கி வந்து சொல்லட்டுமே, கடவுளே இறங்கி வந்தாலும் வாழ்க்கை கொடுக்குற பாடம் மாதிரி வராது. அதனால தான் பெரும்பாலும் சித்தர்களோ கடவுள்களோ டைரெக்டாக உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நம்ம வந்து அந்த விஷயத்தை கற்றுக்கணும். அது விதியால் அடிபட்டு மெதிப்பட்டு புரிஞ்சாதான் அது நடக்கும். அதை நம்ம கற்றுக்காமல் கடவுளே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, சித்தர்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்காதீங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நம்ம அதில் கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்காமல் நம்ம அவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வரமாட்டாங்க. காரணம், உங்கள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்காது, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சிக்க மாட்டீங்க. அதனால் வந்து பொறுமையாக நீ என்ன பண்ணுற அப்படின்றத வேடிக்கை பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு சிக்கலில் ரொம்ப இன்டெப்த்தாக போய் விழ போகிற அப்படின்னா அவங்களோட மேஜிக்கை நடத்துவாங்க. அவங்க நேரெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஜஸ்ட் இப்படி நினச்சா போதும் உன் வாழ்க்கை மாறும். ஆனால் அப்படி மாற்றுறது அவங்களோட வேலை கிடையாது. அவங்களோட வேலை உன்னை பார்த்துக்கிறது. நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா வளர்றியா, தெம்பாக இருக்கியா, சிக்கலை மாற்றுறியா, உன்னால் தப்பிக்கவே முடியாத விஷயத்தில் நீ மாட்டிப்ப, உன்னால் வெளியே வர முடியாதுன்ற சமயத்தில் அந்த நொடி அவங்க அந்த மேஜிக்கை பண்ணுவாங்க.
ஓகேவா? அதுக்கு அவங்க நேரில் வரணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் வாழ்க்கையில் நம்ம முக்தியை தேடுறோம், பிறவாநிலை தேடுறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த நொடியை வாழ மறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஓடி எதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த நொடியை வாழ பழகுங்க, இந்த நொடியை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த நொடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு யார் யார் இருப்பான்னு தெரியாது, யார் யார் இறந்து போவான்னு தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நொடியில் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. என்னைக்கோ கிடைக்க போகிற ஒரு சந்தோஷத்துக்காக இன்றைக்கி இருக்கிற இந்த நொடியை மறக்க போகிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ வாழ்க்கையில் நம்மளுக்கு எது வேணும்? இந்த நொடி சந்தோஷமாக இருக்கணும், வளர்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பண்ணணும், அவ்வளோதான் நம்மளோட வேலை. அதை தாண்டி நம்ம வேறு எதையும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்படியே மீறி பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் தப்பு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தப்புலேருந்து கற்றுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் அதே தப்பு பண்ணிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வந்து முட்டாளாகும். அண்டு இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை வந்து நம்மளை முட்டாளாக்குறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இது ஆக்சுவலாக வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு புரியும் இந்த வாழ்க்கைனா என்னென்னு. இந்த வாழ்க்கைனா என்னென்னே புரியாமல் வந்து நம்ம ஜஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு ஓடிக்கிட்டு யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, அவங்க வந்து நம்மளுக்காக இதை பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து கற்பனையிலையும் ஒரு ஃபேரி டேலில் வேணால் இது வந்து நிஜமாக இருக்கலாம். ஆனால் இந்த நொடியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கைன்றது வந்து நம்மளை சார்ந்து தான் இருக்குது, நம்ம கிட்ட தான் இருக்குது. வெளியே ஒருத்தர்கிட்ட போயிட்டு இது எனக்காக நீ பண்ணு, அதெல்லாம் வந்து ஒரு தடவை 2 தடவை பண்ணுவாங்க. இதே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கடுப்பாயிடும், அவங்களும் போடா வேணாண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் உன் வாழ்க்கை உன் கையில், என்றைக்கும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ டாட்டா, பாய் பாய்.